சிறகடிக்க ஆசையிலே இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி எல்லார்கிட்டயும் கையும் களவுமாவும் மாட்டிக்கிட்டதுனால, விஜயா வந்து வீட்லயே சேர்த்துக்கிறது இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால விஜயா கிட்ட கால்ல எவ்வளோ விழுந்தும் கேட்காதனால, மனோஜ் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல மனோஜ். ப்ளீஸ் நீயாவது சொல்லு மனோஜ். நான் தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன ரோகிணி, இது போய் யாராவது தெரியாம பண்ணுவாங்களா? நான் உன்னை எவ்வளோ காதலிச்சேன் தெரியுமா? உனக்கு அதெல்லாம் தெரியாது ரோகிணி. நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நீ வந்து இப்படி என்னை ஏமாத்திட்டல்ல. அதுவும் இல்லாம இன்னொரு கல்யாணம் ஆயிருந்து உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல. நீ என்னை இப்படி ஏமாத்திட்ட ரோகிணி. என்னால ஏத்துக்கவே முடியல ரோகிணி. நான் கண்டிப்பா உன்னை விவாகரத்து பண்ணியே ஆகுவேன்னு" சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுறாங்க மனோஜ் கிட்ட. "மனோஜ் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ். என்னை மன்னிச்சிடு மனோஜ். நான் எதுவும் வேணும்னு செய்யல. எனக்கான வாய்ப்பு கிடைக்கல மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே அழுறாங்க ஃபீல் பண்ணிட்டு. அதுவும் இல்லாம கிறிஷ் தினமும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருந்திருக்கான். அப்ப கூட உனக்கு எதுவுமே தோணலையா? மனசுல குற்ற உணர்ச்சியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. "இல்ல மனோஜ், நான் உங்ககிட்ட அது சொல்ல முடியாம தவிச்சுட்டு தான் இருந்தேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ஃபீல் பண்றாங்க. மனோஜ் வந்து ஒரே பிடிவாதமா "நான் உன்னை விவாகரத்து பண்ணியே ஆகுவேன்னு" சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. அத கேட்ட ரோகிணிக்கு, இதுக்கு மேல எனக்கு எதுக்கு வாழ்க்கை? முன்ன தான் ஒரு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நெனச்சு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறமும் என் வாழ்க்கை இது நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.